வாங்க மக்களே, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் வந்து காரக்குழம்புக்கு செய்ய போகிறேன். இது கத்திரிக்காய் 100 கிராம் இந்த மாதிரி கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க. இது நல்லாயிருக்கும் காரக்குழம்புக்கு. இப்படி கத்திரிக்காய் 2 வெங்காயம், ஒரு முருங்கைக்காய், 15 பல் பூண்டு, ஒரு இவ்வளோ சைஸில் ஊற போட்டிருக்கேன், புளி ஊற போட்டிருக்கேன், 4 தக்காளி பழம், 4 மூடி தேங்காய். அப்புறம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லித்தரேன் வாங்க. எப்பயுமே சொல்கிறது இப்படி தான். நான் தக்காளியை நல்லா கையில் தான் நான் மசிச்சு விட்டுடுவேன். எல்லா குழம்புக்கும் சாம்பாருக்கு மட்டும்தான் குக்கரில் தக்காளியை போடுவேன். இப்படி தக்காளியை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா மசிச்சு விட்டுட்டேன் கையில். இப்படி நல்லா சாறு இறங்க நல்லாவும் இருக்கும் குழம்பு டேஸ்ட்டு. எனக்கு இப்படி கரைச்சி விட்டு குழம்பு வச்சா தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதே மாதிரி நீங்களும் வச்சு பாருங்கள். அடுத்து புளி, ரொம்பவும் புளிப்பாக இருக்காது காரக்குழம்பு, நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும், நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கொஞ்சமாக புளியை ஊற்றி இப்படி வச்சு பாருங்கள். வீட்டு மசாலா தான் வச்சுருக்கேன். இந்த மசாலா அடுத்த வீடியோவில் போடுறேன், உங்களுக்கு எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லி காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. ரெண்டு வரையும் எல்லாம் கலக்கி இப்படி வச்சுட்டு நான் வீட்டு வச்சு அரைச்ச மசாலா தான் வச்சுருக்கேன். இது இப்போ அரைக்கும் போது உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் இந்த மசாலா எப்படி அரைக்கிறதுன்னு சொல்ல. 1 ஸ்பூன், 2, 3, 4, 5, 6. நான் சின்ன ஸ்பூன் தான் எடுத்துருக்கேன். நீங்கள் பெரிய ஸ்பூன் எடுத்தோன்னா ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க பெரிய ஸ்பூனில். நான் எப்போயுமே இந்த ஸ்பூன் தான் அளவு வச்சுருப்பேன். இதில் தான் நான் போட்டுக்கிட்டு இதை உள்ளே போட்டுக்கிறேன் டப்பாக்கில். இந்த மசாலா தூள் மட்டும் வெறும் சாம்பார், காரக்குழம்பு, புளிக்குழம்பு, மீன் குழம்பு இதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். கறி குழம்புக்கு தனியாக அரைக்கிறேன், அதையும் சொல்லி தரேன், வீடியோவில் போடுறேன், பாருங்கள். பார்த்துட்டு செய்யுங்க அதே மாதிரி. தேவையான உப்பு எல்லாம் 3 தக்காளி, புளி தண்ணி, உப்பு, மசாலா எல்லாம் கரைஞ்சி பாருங்கள், நல்லா அழகாக இருக்கும். இதுதான் எங்கள் ஊரில் குழம்பு கூட்டி வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வச்சா குழம்பு கூட்டி வச்சாச்சு இருந்துவாங்க. இந்த மாதிரி கத்திரிக்காய் தான் நல்லாயிருக்கும் காரக்குழம்புக்கு. இது 2 கீரி அழகாக இப்படி போட்டுக்கோங்க. நல்லா இருக்கும் பிஞ்சு கத்திரிக்காய். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் காரக்குழம்புக்கு. இது இந்த கத்திரிக்காய் வெள்ளை கத்திரிக்காய் தான் சாம்பாருக்கு நல்லாயிருக்கும். அது கத்திரிக்காய் முருங்கைக்காய் கட் பண்ணி போட்டாச்சு தண்ணிக்குள்ளே. அங்கிட்டு மசாலா கூட்டி வச்சுக்கிட்டாச்சு. இங்கிட்டு வெங்காயமும் பூண்டும் கட் பண்ணி போட்டு வச்சுக்கிட்டேன். எல்லாத்தையும் ஒன்றா கூட்டி வைப்போம், குழம்பு கூட்டி வைப்போம். வாங்க தாளிச்சு விடலாம். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அப்போ எப்போயும் எதையும் சொல்கிற மாதிரியே கொஞ்சம் ரீஃபைல் ஆயிட்டேன்னா நல்லெண்ணெய் 2 எண்ணெயுமே நான் யூஸ் பண்ணுவேன் குழம்புக்கு. அது கார குழம்புக்கு கொஞ்சம் நிறையாவே நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும். நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் குழம்புக்கு எவ்வளோக்கெவ்வளோ உடம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது. வெந்தயம் போடுறேன் பாருங்கள். இது பழைய காலத்து அஞ்சரைப்பட்டி நாங்கள் எங்கள் மாமியார் கூட வச்சுருந்தது, நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த அஞ்சரைப்பட்டிலாம் வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கிறோம், கடுகு கொஞ்சம், ஜீரகம் கொஞ்சம், எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் 3 பேர். கடுகு, வெந்தயம், ஜீரகம் 3 பேரும் சேர்ந்து உள்ளே பொரியிற நல்லா பொரிஞ்ச பிறட்டு இந்த வெங்காயம் பூண்டு போடலாம். வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கட்டும். கருவேப்பிலை போடுறேன். ஃபஸ்ட்டு எண்ணெயில் போடலேன்னு கேட்பியே, நான் எண்ணெயில் போடல. இப்போ இந்த இதில் தான் கருவேப்பிலை போடுறேன். அவ்வளோதான், 1/2 மணி நேரத்தில் வேலை முடிஞ்சிடும். சோறு இங்கிட்டு குழம்பு சரியாக போச்சு. இந்த குழம்பு நைட்டு வச்சோன்னா காலையில் இருக்கும் பசங்களுக்கு சாப்பாடு கட்டி கொடுத்துரு. ஏதாவது ஒரு பொரியல் பண்ணி, பீட்ரூட்டோ அவரைக்காயோ அந்த காயாவது ஒரு பொரியல் பண்ணி கொடுத்தோன்னா எடுத்து கிளம்பிடுவோம். ஈஸியாகிடும் நமக்கு காலையில் எழுந்து சாப்பாடு கட்டுறதுக்கு. எவ்வளோ நல்லா வதக்குறோம் எண்ணெயில், குழம்பு அவ்வளோக்கெவ்வளோ நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா வதங்கணும், பொண்ணு வரவெல்லாம் வதங்கிட்டா அதுக்கப்புறம் முருங்கைக்காயும் கத்திரிக்காயும் போட்டு நல்லா வதக்கலாம். நான் தனியாக அரைச்சி வச்சுருக்கேன் மிளகாத்தூள். இது வெறும் மிளகாத்தூள் தான். இது தனியாக தேவைப்பட்டால் போட்டுக்கிடு கொஞ்சம். நான் எப்போயும் அப்படின்னா காரம் எங்களுக்கு கம்மியாக தான் சேர்ப்பேன். காரம் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்குவேன். 1/4 ஸ்பூன் மட்டும் மிளகாத்தூள் போட்டு நல்லா. இப்போ முருங்கை கத்திரிக்காய் வச்சுன்னா போதும், எண்ணெயில் வதக்கலாம். நல்லா வதங்குவோம். ஒரு 5 நிமிஷம் மூடி போடுவோம். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வதங்கி நல்லா பாருங்கள். இப்படி நல்லா வதக்கி போட்டிங்கன்னா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக கொடுக்கும்.
கொத்தமல்லி போடுவோம். வதக்குவோம். நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம மசாலா தண்ணி ஊற்றுவோம். அதுக்கு பேர் எங்களுக்கு மசாலா தண்ணி. புளி கரைச்சி, தக்காளி, உப்பு எல்லாம் இதிலே போட்டோம். அவ்வளோ தான் மசாலா தண்ணி. எனக்கு சில பேர் இப்படியே வச்சு காரக்குழம்பு சாப்பிட்லாம். நீங்கள் தேங்காய் ஊற்றாமல், நான் கொஞ்சம் தேங்காய் ஊற்றிக்கிடுவேன். எனக்கு கொஞ்சம் புளி சேருதில்ல, தேங்காய் ஊற்றினா அதுக்கு இதுக்கும் ஈடு கட்டின்னு நல்லா இருக்கும். அதனால் தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கிறேன் நான். ஓகே மக்களே, பாருங்கள் காரக்குழம்பு. இப்போ மூடி போட்டும் கொதிக்கட்டும். ஒரு 20 நிமிஷம் கொதிக்கட்டும் நல்லா. இங்கே பாருங்கள், எங்கள் மாமியார் வீட்டில் எடுத்துகிட்டு வந்தது நான் வந்து இந்த அஞ்சரை பெட்டியும் இந்த பருப்பு போடுற டம்ளர் இதுவும் தான் யோசனை. அப்புறம் எங்கள் மாமியார் வீட்டில் எடுத்து வந்த சீதனம் வந்து எங்கள் வீட்டுக்கார். அவ்வளோதான் எனக்கு 3. அடுத்து எங்கள் பசங்க. நாங்கப்பா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. குழம்பு நல்லா பாருங்கள், தலைன்னு குழம்பு நல்லா திக்காக கொதிச்சு வந்தாச்சு. இப்போ இவங்களோட இந்த தேங்காய் பால், ஃபஸ்ட்டு தேங்காய் பால் நல்லாயிருக்கு, ஊற்றிடலாம். 2 கொதி தான், ரொம்ப கொதிக்க வேணாம். அதோடு ஆஃப் பண்ணிடலாம். அப்பா இந்த நல்லா கொதிச்சிடுச்சு. மலை கொதிக்கவும் அப்படியே கொத்தமல்லியை போட்டலாம். லாஸ்ட்டில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றுவோம். சாரல் மலை மாதிரி ஒரு ஸ்பூன் நெய். அவ்வளோ அருமையான கத்திரிக்காய் முருங்கைக்காய் காரக்குழம்பு ரெடி. பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் மக்களே, தேங்க்யூ. ஓகேயா?